Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். நான் நந்தினி. இன்னைக்கு முக்கியமான சில டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்தியா ரஷ்யா இடையே கையெழுத்தாகும் புதிய ஒப்பந்தம். பாகிஸ்தானுக்கு சீனா போட்டிருக்கும் ஸ்ட்ரிக்டான ஆர்டர். ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் சேர்வதற்கான முதல் ஸ்டெப். இது பற்றி தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். முதலில் இந்தியா ரஷ்யா இடையில் ஒரு முக்கியமான இராணுவ ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. அதற்கான அப்ரூவலை ரஷ்யா தற்போது தந்திருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தோட பெயர் என்னன்னா ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட். இதை சுருக்கமா RELOS அப்படின்னு சொல்றாங்க. இரண்டு நாடுகளுக்கு இடையேயான மிலிட்ரி கோஆபரேஷனை அதிகப்படுத்தும் பொருட்டு முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வது. அதன்படி இரண்டு நாடுகளுக்குமான மிலிட்ரி ஆபரேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதற்கான உதவிகள், ஒரு மியூச்சுவல் லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட்டை இரண்டு நாடுகளும் மாறி மாறி செய்து கொள்வாங்க. போர்க்காலம், அமைதி காக்கக்கூடிய பணிகள், மனிதாபிமான உதவி, கூட்டு இராணுவ பயிற்சிகள், ரீஃபியூயலிங், மெயின்டெனன்ஸ், ப்ரொவிஷன் சப்ளை ஆகியவை இதில் அடங்கும். மொத்தத்தில் இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான இன்டர்ஆபரபிலிட்டியை அதிகப்படுத்துறது. இந்த ஒப்பந்தம் இந்தியா ரஷ்யா இடையே பல ஆண்டுகளா இழுபறியிலேயே இருந்துச்சு. பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தற்போது ஃபைனலைஸ் ஆகி இருக்கு. ரஷ்ய பிரைம் மினிஸ்டர் தான் அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்து தற்போது அந்த ஒப்பந்தம் முடிவாகி உள்ளது. அக்ரிமெண்ட் கையெழுத்தானதும் அப்போதிருந்து 5 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தம் எஃபெக்டிவ் ஆயிருக்கும். அது மீண்டும் ரெனிவல் செய்யப்படும் அல்லது அப்போது இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து டெர்மினேட் செய்யப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்தியா ரஷ்யா ஆகிய இரண்டு நாடுகளோட மிலிட்ரி ஃபெசிலிட்டியை மாறி மாறி பயன்படுத்துறதுக்கான ஒப்பந்தம் இது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 2021ஆம் ஆண்டு இரண்டு நாடுகள் இடையே மிலிட்ரி டெக்னிக்கல் கோஆபரேஷன் தொடர்பாக ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருந்தது. அதனுடைய நீட்சி தான் இந்த டீல். இனி வரும் காலங்களில் ரஷ்யா நமது இந்திய துறைமுகங்கள் மற்றும் ஏர்ஃபீல்டை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே மாதிரி இந்தியாவும் ரஷ்யாவுடைய துறைமுகங்கள் மற்றும் ஏர்ஃபீல்டை பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா US, பிரான்ஸ், சவுத் கொரியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன பெருசாக கிடைக்குது அப்படின்னா முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் ரீச் மற்றும் ஆப்ரேஷனல் ரெடினஸ். உதாரணமாக இந்திய வர்த்தக கப்பலோ அல்லது இராணுவ கப்பலோ இந்த நாடுகளுடைய துறைமுகத்தில் போயிட்டு ரீஃபியூயலிங் பண்ணிக்க முடியும். ரிப்பேர் மற்றும் மெயின்டெனன்ஸ் பணிகளையும் சீக்கிரமாக செய்து கொள்ள முடியும். இது இல்லாமல் அந்த இடத்துலையும் நம்ம இந்தியாவுடைய ப்ரெசன்ஸை காட்ட முடியும். நாளைக்கே சீனாவோடு இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, மோதல் அப்படின்னாலும் கூட இந்தியாவால் ஜப்பான், தென்கொரியாவிலிருந்தே செயல்பட முடியும். அதுவே அமெரிக்கா நம்ம இந்தியாவோடு இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறதுனால இந்திய துறைமுகங்களிலிருந்தும் கூட அவங்களாலையும் செயல்பட முடியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் தற்போது ரஷ்யாவோடு இந்தியா போட போறாங்க. இது இரண்டு நாடுகளுக்குமே ஸ்ட்ராட்டஜிக் ரீதியிலான ஒரு பலத்தை கொடுக்குது. இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்டிக் பகுதியில் அதிக அளவில் மிலிட்ரி பேஸ்களை கொண்ட ஒரு நாடு அப்படின்னா அது ரஷ்யா தான். நேட்டோவுக்கும் அங்கு நிறைய இராணுவ தளங்கள் இருக்குது அப்படின்னாலும் கூட ரஷ்யா தான் அங்கு ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக் ரீஜியன் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மற்றும் எக்கனாமிக் சிக்னிஃபிகன்ஸ் கொண்ட ஒரு இடம். அந்த வழியில தான் LNG மற்றும் மற்ற எரிபொருட்களை யூரோப் மற்றும் ஏசியன் கண்ட்ரீஸ்க்கு பெல்ஜியம் வழியா ரஷ்யா அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. ஆக வர்த்தக ரீதியாகவும் இராணுவ மற்றும் பாதுகாப்பு ரீதியாகவும் ரஷ்யாவுக்கு அந்த இடம் ரொம்பவே முக்கியமானதுங்கிறதுனால தான் அங்கே நிறைய ஏர் பேசஸ் அவங்க வச்சிருக்காங்க. தற்போது இந்தியா ரஷ்யா இடையே இந்த லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்தாகிறது அப்படிங்கும்போது இந்தியாவுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஒப்பந்தம் மூலமா ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்யன் பேசஸை நம்ம இந்தியாவும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இதுவே ரஷ்யா சீனாவோடு இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ரஷ்யாவோடு இப்படி ஒரு டீலை இந்தியா போடுறது கண்டிப்பாக மேற்கத்திய நாடுகளுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் தான். அதே நேரம் இந்தியா அந்த நாடுகளோடு பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. குவாட் கண்ட்ரீஸ், US, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகளுடனான ஒப்பந்தம் மற்றும் இந்த புதிய ஒப்பந்தம் ஆகியவற்றை நம்ம இந்தியா தற்போது பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதற்கிடையில் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். போர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகளும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியா ரஷ்யாவோடு இப்படி ஒரு டீலை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கச்சா எண்ணெய் விவகாரத்தில் இந்தியா கொடுத்த பதிலடி மாதிரி இந்த விஷயத்திலும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா அமைதியாகவே பேசி முடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு.
அடுத்ததா பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாதம் ரஷ்யாவுக்கு போயிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்திச்சு பேச போறாரு அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஜூலை 8ஆம் தேதி இந்த சந்திப்பு நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுது. புட்டினோட உதவியாளர் யூரி உஷாகோ இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க. பிரதமர் மோடி கடந்த 2019ஆம் ஆண்டு தான் கடைசியா ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாரு. அதற்கு பிறகு உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா முதல் முறையாக பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு போக போறாரு. இந்த சந்திப்பின் போது உக்ரைன் ரஷ்யா போர் உள்ளிட்ட பல முக்கியமான விஷயங்கள் பற்றியும் பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா பாகிஸ்தான்ல சீனா முதலீடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னா நாங்க சொல்ற மாதிரி நீங்க கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா பாகிஸ்தானுக்கு ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க. அதற்கும் பாகிஸ்தான் தலையாட்டி இருக்கு. சீனாவும் பாகிஸ்தானும் நெருங்கிய நண்பர்கள். பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய முதல் ஆளே சீனா தான். பாகிஸ்தானுக்கு ராணுவ கப்பல், விமானங்கள், ராணுவ உபகரணங்கள் போன்றவற்றை சீனா தான் கொடுக்கறாங்க. இந்தியாவை விரோதியா பார்க்கக்கூடிய பாகிஸ்தானை சீனா எப்பவுமே அரவணைச்சுக்கிட்டு தான் இருக்கு. காஷ்மீர்ல நடந்த தாக்குதல்ல கூட பாருங்க, பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவி வந்து தாக்குதல் நடத்தின பயங்கரவாதிகளுடைய கையில கூட சீன உபகரணங்கள் தான் இருந்திருக்கு. அதை நமது இந்திய ராணுவமும் கூட கைப்பற்றி இருக்காங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தானை ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க சீனா. இந்த நிலையில தான் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் திட்டத்தின் கீழ் பல திட்டங்கள் பாகிஸ்தானுக்குள்ள சீனா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்காகவே சீன அதிகாரிகள் பலரும் பாகிஸ்தான்லேயே தங்கி பணிபுரிந்து வர்றாங்க. அவர்கள் மீது பாகிஸ்தான்ல உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லது தீவிரவாதிகள் அடிக்கடி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தற்கொலை படை தாக்குதலும் கூட நடந்திருக்கு. இதுவரைக்கும் 15க்கும் அதிகமான சீனர்கள் இறந்து போயிருக்காங்க. சீனர்களுக்கு எதிராக அங்கு பல சம்பவங்களும் நடக்கிறது தொடர்கதையாகவே மாறி உள்ளது. இது பற்றி ஏற்கனவே பாகிஸ்தானை சீனா பல முறை கண்டிச்சும் இருக்காங்க. இருப்பினும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இந்த நிலையில தான் பாகிஸ்தான், சீனா ஆகிய 2 நாடுகளும் இணைந்து பாகிஸ்தானுக்குள்ள ஒரு ஆபரேஷனை கையில் எடுத்திருக்காங்க. அசமி இஸ்தேகாம் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை கொண்டு வந்திருக்காங்க. இது பற்றி ஒரு மீட்டிங்கே நடந்திருக்கு. அதுல சீன அமைச்சர் லியோ ஜியான், பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனிர் ஆகியோர் சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த ஆபரேஷன் மூலமா அங்கு தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கு. இப்படி ஒரு ஆபரேஷனையே கையில் எடுத்ததுக்கு அப்புறமாகவும் கூட பாகிஸ்தான்ல சீனர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்தது அப்படின்னா கண்டிப்பா பாகிஸ்தான்ல சீனா எந்த முதலீடுகளையும் செய்யாது அப்படின்னுட்டு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்களாம் சீனா. பாகிஸ்தான்ல பயங்கரவாதம் தலைவிரித்தாடும் நிலையில அவர்களை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு சீனா தற்போது போட்டு இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டால என்ன பண்றதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப்பியன் யூனியன்ல சேர்க்கறதுக்கான பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் முடிவடைகிறதுக்கு எப்படியும் 1 வருஷத்துக்கு மேல ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ரஷ்யா தற்போது உக்ரைன் மீது போர் புரிந்து வருது. உக்ரைனுடைய பெரும் பகுதியை ரஷ்யா கைப்பற்ற நினைக்கிறாங்க. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் கிரைமியாவை தன்னோடு இணைத்து கொண்டாங்க ரஷ்யா. இந்த நிலையில தான் தற்போது உக்ரைன் மீது தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. ரஷ்ய படையெடுப்புல இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உக்ரைன் தங்களை யூரோப்பியன் யூனியன்ல சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை விடுத்திருந்தாங்க. இருப்பினும் அந்த ரெக்வெஸ்ட் ஒத்தி வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. இந்த நிலையில தான் தற்போது உக்ரைனை ஐரோப்பிய யூனியன்ல சேர்க்கறதுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கு. உக்ரைன் மட்டும் இல்ல, மால்டோ நாடும் கூட ஐரோப்பிய யூனியன்ல எங்களையும் சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு விண்ணப்பம் போட்டிருக்காங்க. ஐரோப்பிய யூனியன்ல உக்ரைன் சேரும்போது அந்த நாட்டுக்கான பாதுகாப்பு அதிகரிக்கும். அந்த நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது தங்கு தடையின்றி நடைபெறும். வரி விதிப்பு, சுற்றுச்சூழல், நீதித்துறை, உரிமை, பாதுகாப்பு போன்றவற்றில் ஐரோப்பிய யூனியனின் 35 கொள்கைகளுக்கு ஏற்ப அந்த நாடும் தங்களுடைய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.